அதாவது மக்களே, எஃப்ஜே அவர்கள் யாரை வேணாலும் குறை சொல்லலாம். ஆனால் யாராவது எஃப்ஜேவை குறை சொன்னால் அவங்கள போட்டு புட் டவுன் பண்ணி அவங்க மேலே ஏறி மிதித்து விளையாடுறது தான் எஃப்ஜேவுடைய வேலையாகவே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வச்சிட்ருக்காப்புல. அதில் பார்வதியெல்லாம் விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா எஃப்ஜே கிட்ட பல மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி கட்டியிருக்காங்க. அதே போல் ரிப்ளையும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்றைக்கி நடந்திருக்கிற சீனே வேறு. சும்மா ஜாடமாடியாக பேசிட்டு போகிறதுக்கு பார்வதி கிட்ட மாட்டல, அரோரா கிட்ட மாட்டியிருக்காங்க. ஏன்னா அரோரா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் எஃப்ஜே அவர்கள் மாட்டியிருக்காப்புல, வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க அரோரா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுபிக்ஷா, நம்ம பார்வதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் வினோத், இவங்கெல்லாம் வந்து சுபிக்ஷா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம விக்ரம் அவர்களும் எஃப்ஜே அவர்களை சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான சண்டை வந்து வந்திருக்கும். ஓகேவா, அந்த சண்டையை வந்து காட்டலை. ஓகேங்களா, அந்த சண்டையை காட்டில் எபிசோடில். ஓகேவா, அதனால் உங்களுக்கு திடீர்னு பார்க்குறதுக்கு அப்படி தான் வந்து தோணும். ஏன்னா அவர் வந்து டீமை ஒட்டியே போயிட்டாப்புல அந்த சண்டை போட்டு. ஏன்னா வினோத் மேலே இருக்கக்கூடிய காண்டில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கத்தி கத்தி பேசிட்டு வாயை மூடுகடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டார். ஒட்டுமொத்த பேரையும் பேசிட்டாரு. உடனே கமருதீன் கோபம் ஆகிட்டாப்புல, விக்ரம் கோபம் ஆகிட்டாப்புல, 2 பேரும் முட்டிக்கிட்டு வந்து நின்றாங்க, விக்ரமும் எஃப்ஜே அவர்களும். அப்படிப்பட்ட ஒரு சண்டையை எபிசோட்லேருந்தே தூக்கிட்டாங்க. அதை யாரை காப்பாற்றுறதுக்குன்னு தெரியல, சத்தியமாக தூக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விக்ரம் அவர்கள் கன்ஃபஸ் பண்ணுறாப்புல இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸில். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டீமை விட்டு வெளியே போயிட்டார். அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயும் வந்து வரலை. அதே போல் 2 பேர் போய் டான்ஸ் ஆடணும்ல, அதுக்குள்ளேயும் வரலை. பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டார். அதுக்கப்புறம் கன்சோல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து விக்ரம் அவர்கள் இதை ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸில் ரீசனாக சொல்லி எஃப்ஜே அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர், ஸோ இந்த மாதிரி டீமை விட்டு வெளியே போயிட்டார். ஸோ என்னவாக இருந்தாலும் டீமோடைய ஆர்டருக்கு பின்னாடி தான் இவங்க வந்து இருக்கணும். ஆனால் இவர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் அண்ட் கத்தவும் செஞ்சார். ஸோ அது வந்து எங்களுக்கு பிடிக்கல, ஸோ அதனால் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. அதுக்கடுத்து அரோரா அவர்களும் அதே ரீசன்ஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க, டீமை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது நீ ஏன் வந்து அப்படி சொல்கிற, அப்போ நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, அப்போ நான் பாட்டு கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்ட வந்து சண்டை போட போகிறாப்புல. அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் பாருப்பா தம்பி, நான் ஒன்றும் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றதுக்காக ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கலை. நீ டீமை விட்டு வெளியே போயிட்ட. என்னவாக இருந்தாலும் சண்டைகளாக இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் டீமை விட்டு வெளியே போனது தப்பு தான். ஸோ அதனால் அதை விட்டு வெளியே போனதுனால தான் நான் உன்னை ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போது ஏன் கத்தி கத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். ஏன் இப்போ கத்துற, இந்த மாதிரி கத்தி கத்தி வந்து பேசிகிட்டு இருக்காத, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் கேப்டனாக கூட மாறிடுவேன், அப்போ வந்து நீ மறுபடியும் கத்தி கத்தி வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறான். ஸோ இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவுடைய கேப்டன்சிலே தான் அரோரா பயங்கரமாக கத்திருப்பாங்க, கூச்சல் போட்டிருப்பாங்க, சண்டைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா வலிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. அப்போது கிளியராக வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எஃப்ஜே, யாராவது உங்கள் மேலே விமர்சனம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கா அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புட் டவுன் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறியே தவிர, மற்றபடிக்கு அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அதை சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க மாட்டேங்கிற, பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்கள் தெறிக்கி விட்டுட்டுருக்காங்க. எஃப்ஜே அவர்கள் கம்முன்னு வாயை மூடிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இதெல்லாம் தேவையாடா உனக்கு தம்பி அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் எஃப்ஜே அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக எஃப்ஜேவுடைய வாய் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு வாய் தான். ஓகே, அரோராவெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவாங்க மக்களே, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே. அந்த பொண்ணு நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நல்ல பொண்ணுன்னு இல்லை, இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு. ஓகேவா, ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திரன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.